ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ குபேரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ குபேரரே போற்றி போற்றி. ஈசனின் பல்வேறு ஆற்றல் வடிவங்கள் இப்பிரபஞ்ச இயக்கத்தினை ஏற்றுள்ளன. யக்ஷர்கள் எனும் குலத்தோறும் ஈசத் தொண்டு புரிகின்றோம். எனினும் யுகமாற்ற நிகழ்வுகளுக்கு புவிவாழ் மானுட ஆன்மாக்களுக்கு எங்களது ஆற்றல்களை பகிர்வது ஒன்றே இத்தருணத்தில் ஏற்றுள்ள உன்னத பணியாகும். ஸ்ரீ குபேரராகிய யாம் யக்ஷர்கள் குலத்தின் அதிபதியாவோம். முதன்மையாக எமது தன்மை மற்றும் ஆற்றல்கள் குறித்து அறிய கடவது. ஸ்ரீ குபேரர் எனும் நாமம் ஏற்ற யாம் காலத்தின் சூழலுக்கு ஏற்பவும் ஈசனின் கட்டளைதனை ஏற்றும் செயல் புரிவோம். ஒவ்வொரு யுகத்திலும் எமது பணி என்பது மாறுபடும். சத்திய யுகத்தினில் பெரும் ஞானத்தினை பொழிவது எமது பணியாகும். திரேதா யுகத்தினில் அன்பினை பொழிவது எமது பணியாகும். துவாபர யுகத்தினிலோ பொருட்செல்வத்தினை பொழிவதே எமது பணியாகும். கலியுகத்தினில் இயங்காது வீற்றிருப்பதே எமது தன்மையாகும். பணியற்று நிலைத்திருந்தாலும் யாம் ஆழ்ந்த தவ நிலையில் ஈடுபடுவோம் என்றும் எமது தன்மைகளாகிய ஞானம், அன்பு மற்றும் பொருட்செல்வத்தினை பகிர்வது எனும் நிலை எம்முள் அடக்கம் கண்டிருக்கும் என்றுமே உணரக் கடவது. இத்தருணத்தில் ஸ்ரீ பிரம்மதேவரால் சத்தியயுகமானது தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளால் மானுட ஆன்மாக்களும் சத்திய யுக வித்துக்களாய் மலர்ந்துள்ளனர். அதன் பொருட்டே யாமும் எமது தவ நிலைகளிலிருந்து விடுபட்டு அருட்செல்வமாகிய ஞானத்தினை பொழிந்திட முற்படுகின்றோம். எமது 3 பங்கு ஆற்றல்களை உருக்கியே அருள்வதன் மூல காரணம் என்பது சத்தியயுக மானுடர்கள் விரிந்து செயலாக்கம் புரிய வேண்டும் எனும் காரணத்தினால் என்றுணர்க. தேவர்களும் ரிஷிகுலத்தோரும் யுக மாற்ற பணிகளுக்கு உதவுகின்றனர். தெய்வங்கள் யாவரும் தங்களது பூரண ஆற்றல்களை பொழிகின்றனர். எனில் யாமும் எமது ஆற்றல்களை பொழிந்திடவே முற்படுகின்றோம். எம்முள் நிறைந்திருக்கும் அதீதமான தவ ஆற்றல்களாகிய காந்த புலத்தினை மானுட சிரசுகளுக்கு அருள்வதன் மூலம் உருவாகும் நிலை குறித்தே அறிந்திடுக. ஸ்ரீசக்கர தியானங்களை தேவியரின் ஒடுக்கத்திற்காக ஏற்போர் யாவரும் உன்னத ஆற்றல்களால் நிறைய வேண்டும் எனும் காரணத்தினால் அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் தங்களது எரிபொருட்களை வழங்குகின்றனர். ஸ்ரீ குபேரராகிய எமது ஆன்ம ஆற்றல்கள் உங்களுக்குள் கலப்புறுவதனை இத்தருணத்தில் உணருங்கள். மனிதர்கள் பொருட்செல்வத்திற்காகவே எமை நாடியே பூஜிக்கின்றனர். இருப்பினும் கலியுகத்தினில் யாம் ஒடுக்க நிலைதனையே ஏற்றிருப்போம். ஆழ்ந்த தவநிலைகளை ஏற்றிருக்கும் காரணத்தினால்
எம்மை பிரார்த்திப்பவர்கள் மன அமைதியினையும் ஒடுக்கத்தினையுமே ஏற்றிருப்பர். இப்புவிதனில் வாழ்கின்ற மானுடர்கள் யக்ஷர்களின் குணநலன்களை ஏற்பது கடினமே. ஏனெனில் யக்ஷர்கள் யாவருமே தேவர்கள் மற்றும் அசுரர்களின் சரிபாதி ஆற்றல்களை ஏற்றிருப்பர். எனில் ஓர் தேவரை போன்றும் அசுரனை போன்றும் ஒரே தருணத்தில் இயங்குவது என்பது இயலாத செயலாகும். அதன் பொருட்டே மானுடர்களுக்கு யக்ஷர்களின் தொடர்பு எளிதினில் கிட்டுவதில்லை. அகத்திய மகரிஷிகளின் முயற்சியினால் இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்து வரும் ஆன்மாக்களுக்கு யாம் எமது அதீத எரி பொருளினை வழங்கி உள்ளோம். அனைவரும் எமது எரிபொருளானது உங்களது சிரசினில் கலப்புறுவதனை உணருங்கள். தவ நிலைகளிலிருந்து விடுபட்ட காரணத்தினால் யாம் மென்மையாகவும் தன்மையாகவும் இயங்கிடுவோம் என்றுணர்க. எமது ஆன்மாவின் காந்த ஆற்றல்கள் உங்களது சிரசினில் கலப்புறுகின்ற காரணத்தினால் அசுர குணத்தினை ஏற்றுள்ள உங்களது சிரசின் அமைப்பு தேவ குணத்திற்கு மாற்றம் அடையும். அன்பு ஆன்மாக்களே, இத்தருணத்தில் கலியுக எல்லை எனும் காரணத்தினால் அசுர குணமே உங்களிடம் ஓங்கி உள்ளது. அன்பு, பண்பு, பணிவு, பக்தி மற்றும் சரணாகதம் போன்ற நேர்மறை உணர்வுகள் குன்றி உள்ளன. நான் எனும் அகங்காரத்தன்மை, குற்றம் குறைகளை முன்னிறுத்தும் தன்மை, நான் மிகவும் நல்லவன் எனும் மாய பார்வை ஆகிய குணநலன்கள் ஓங்கி உள்ளன. ஈசனும் அகத்தியரும் எமக்கு இட்ட பணி என்பது உங்களது சிரசினில் உள்ள அசுர குணநலன்களை நீக்கி தேவ குணநலன்களை உயர்த்துவதே ஆகும். இந்திர தேவரும் தேவ குணநலன்களை போதித்தே அருளிடுவார். ஒரு மனிதன் தியானம் மற்றும் தவ நிலைகளை ஏற்கின்ற தருணத்தில் தெய்வீக தன்மை ஓங்குவதனை உணர்ந்திடலாம். எமது ஆற்றல்களும் இத்தருணத்தில் தெய்வீக தன்மை ஓங்கிடவே உதவிடும். தேவியர்களின் ஒடுக்கம் என்பது இயங்கு சக்தியின் ஒடுக்கமாகும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உயிர் சக்தியாகிய இயங்கு சக்தி என்பது ஒடுங்க துவங்கி உள்ளது. எனில் இயற்கையாகவே அசுரகுணமும் குன்றத் துவங்கும். எனில் தெய்வீக தன்மையும் ஓங்கத் துவங்கும் என்றறிக. உங்களது சிரசுகளில் அணுக்களோடு கலப்புறும் எமது ஆற்றல்கள் தவநிலைகளை தீர்க்கமாய் ஏற்றிட உதவிடும். பொருட்செல்வத்தினை காட்டிலும் அருட்செல்வமே முதன்மையானது எனும் சத்தியத்தினையும் உணர்ந்திடலாம். இத்தருணம் முதல் எமது ஆற்றல்கள் வீரியமாய் உட்கலப்பு கொண்டிடும். மெல்ல மெல்ல உங்களது தன்மையும் குணநலனும் மாற்றமடைய காண்பீர்கள். பொருளுக்காக ஏங்கியே பிரார்த்திக்கும் அனைவரும் எமது ஆற்றல்களின் மூலம் அருளோடு கூடிய பொருளினையும் எளிதாய் ஏற்றிடலாம். பொருளினை நாடியே பிரார்த்திப்பதனை விடுத்து அருளினை நாடியே பிரார்த்திக்கும் தன்மை என்பது ஓங்கிடும். காலம் விரைந்து மாற்றமடைவதனை உணருங்கள். அனைத்து செயல்களும் ஆதியை நோக்கியே பயணிக்கின்றன. துவக்கம் என்பது
உருவான மூலத்தினை நோக்கியே அனைத்து இயக்கங்களும் பயணிக்கத் துவங்கி உள்ளன. அனைத்து ஆன்மாக்களும் சத்தியம் உணர்ந்து செயல்புரிய கடவது. The reverse process has been executed by the universe. So, the traveling path of each human soul certainly rerouted and established in a different manner. Slowly, people understand the origin of execution. Monitor your concept, segment, and orient description at this moment. Elaboration of environment does not occur due to shrinking energy field. The cosmic energy changes due to the friction of different molecules. The formulas for the friction of atoms are also completely re-embossed by the nature. The supreme energy has been expanded, so the universal laws are also changing. The work commitment of higher beings are valued and promotions are declared. This moment is very precious for the whole universe and for all the higher souls. Realize and utilize the magnanimous moment and elevate your conscious level. இறைவனின் இயக்கத்தினை அறிவது கடினமே, இருப்பினும் பணிவோடு ஏற்றே பயணியுங்கள். ஸ்ரீ குபேரரின் பூரண ஆசிகள்.